ங்களா? முருகப்பெருமானை ஏன் எல்லாரும் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கிறார்கள் என்று காரணம் தெரிஞ்சா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வரும்போது நீங்கள் அவரை பற்றி ஸ்லோகங்கள் படிக்க நேரிடும். வேல்மாறல் படிக்கலாம், ஸ்கந்தகுரு கவசம் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்த புராணம் படிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன் முருகன் தமிழ் கடவுள் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு. முருகனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்றது இரண்டாவதுங்க. ஆனால் உங்களுக்கு தமிழ் மேலே இருக்கிற பற்று அதிகரிக்குங்க. இது நான் உணர்ந்த உண்மையான ஒரு விஷயங்க. நீங்களே பார்த்துருக்கலாம், என்னுடைய ஆரம்ப கால வீடியோக்களில் நான் பேசின தமிழ் முறையும் இப்போ நான் பேசுகின்ற தமிழ் முறைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்க. பல வீடியோக்கள்